ஸோ 2 வகையிலும் குரு பகவானுடைய பார்வை கோடி நன்மையை செய்யும்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, இப்போ என்ன பிரச்சனை, அவருக்கு ஏன் நன்மை செய்யலை அப்படின்னாக்கா, ஒருத்தன் நல்லவனாக மட்டும் இருந்தால் பத்தாதுங்க, வல்லமையோடு இருக்கணும். இப்போ நான் நல்லவன் வச்சுக்கங்களேன், நான் நல்லவன், உங்களுக்கு ஒரு சூழ்நிலை வருது, அப்போ நான் உதவி செய்யணும், ஒரு சில லட்சங்கள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா என்கிட்ட இருந்தால் தானே கொடுக்க முடியும். நானே நொடிஞ்சு நூடுல்ஸ் ஆகிருந்தா நான் எப்படி கொடுக்க முடியும்? நல்லவன் தான், கொடுக்கணுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் இல்லையே. கரெக்ட் தானே? அப்போ நல்லவனாக மட்டும் இருந்தால் பத்தாது, வல்லவனாகவும் இருக்கணும். ஆக வல்லமை குறைஞ்சி போயிடும் இந்த 6, 8, 12 இருந்தால். ஸோ இந்த 9ஆம் அதிபதி யோக ஸ்தானாதிபதி தடை ஸ்தானத்திலமான அஷ்டமத்தில் இருக்கிற காரணத்தினால 6, 8, 12 இருக்கிற குரு பகவானுடைய பார்வைகள் பெரிய நன்மைகளை செய்யாது. முடிஞ்சு போச்ச கதை. 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவானுடைய பார்வைகள் போதிய அளவு நன்மைகளை செய்யாது. ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் ஓரளவுக்கு நன்மைகள் செய்யும். ஆனால் 6, 8, 12 இருக்கிற கிரகங்கள் பெரும்பாலும் நன்மைகளை செய்யாது. பார்வை நல்லா இருக்கு, அது எப்படி இருக்கணும்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. பார்வையற்றவர், அவர் நம்மளை பார்க்குற மாதிரி இருக்குது, என்னையே தான் பார்க்குறாரு, அவருக்கு இப்போ கண்ணு தெரியல, என்ன பண்ண சொல்கிறீங்க? இப்போ நான் பார்க்குறேன், கண்ணாடி போடலன்னா எனக்கு பார்வை தெரியாதுன்னு அர்த்தம். இப்போ நான் பார்த்து என்ன பிரயோஜனம் இருக்குது? என் கண்ணில் பவர் இருக்கணும்ல பார்க்குறதுக்கு. பார்வை பவர் இல்லாத அப்போ பார்த்து என்ன பிரயோஜனம் இருக்குது? அது மாதிரி 8ஆம் அதிபதி 8ல் இருக்கிறவன் எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும், யோகாதிபதி தான் இருக்கிறதுலே 9ஆம் அதிபதி தான் இருக்கிறதுலே நல்லவன், அல்லது 11ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி, ஏதோ ஒரு திரிகோணாதிபதி, கேந்திராதிபதி யாரோ ஒருத்தர் இருக்கிறான் பார்க்குறான்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் 6, 8, 12 இருந்து பார்த்தா அவனுக்கு பலம் குறையும். இன்னொன்று கூட நன்மை இருக்குது வேறு விஷயத்துக்கு. என்னென்னா, ஒரு பாவகிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாவகிரகங்களில் 6, 8, 12 இருந்து பார்த்தா என்ன ஆகும்? அதுதான் செத்து போன கிரகமாகிடுச்சு. அதையே பார்த்து என்ன பண்ண போகுது? 8ல் இருந்தாக்கா செத்து போச்சுன்னு அர்த்தம். செத்தவன் பார்த்து ஒன்றும் பண்ண வேண்டாம், கண்ணை மூடிட்டு போயின்னே இருக்க வேண்டியது தான். 6, 8, 12 இருக்கிற கிரக பார்வைகள் நன்மைகளை செய்யாதுன்னு புரிஞ்சுக்குங்க. அவன் பலம் இழந்துட்டான், பார்வை கெட்டு போச்சு, பார்வை அழிஞ்சு போயிடுச்சு, பார்வை குறைஞ்சி போச்சு அப்படின்னு அர்த்தம். அதனால் அஷ்டமத்தில் இருக்கிறத கவனிக்காமல் நீங்கள் குரு பார்வை கோடி நன்மைன்னு அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு கற்பனையில் இருக்கிறதுனால தான் இந்த பாதிப்பு.